அதே திருப்பூர் எல்லை தீராத கடன்களால் மனவேதனை அடைந்து வந்திருக்கிறேன் என்று துயரமடைந்து வந்த மகன் காலன் சொன்னான். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம ஒழுங்காக கடமை செய்யாதவங்க பூரா இந்த பாட்டை பாடுவான் அப்படின்னு நினைப்பான். இல்லை ஒரு பிள்ளை என்று கண்ண முடிக்கலாம். பிள்ளையால் தான் அந்த கடன்கள் ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மை. கோடியை ஒட்டிய கடன்கள். இந்த கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து உன் குடும்பத்தை விடுதலையாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவான், வெற்றி மாலை கொடுப்பா. நான் பிறந்த காரணத்தை கர்மசாமிக்கு இந்த மகனே, இது முதல் வெற்றி மாலை. ஒரு பகுதி கடன் தீரும். வெற்றியாக்கி தரேன், பிறகு என்னை பார்த்து போப்பா. கர்மசாமி ஐயா, எனக்கு மறுமணம் என்னும் திருமணம் நடக்க வேண்டும். தம்பி நீ விடுறா, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாடா தம்பி. ஆ ஆ ஆ இடுப்புக்கு கீழ் முட்டுக்கு மேல் தொடைப்பகுதியில் அடையாளமாக மச்சம் இருந்தால் இருக்கலாம். உனக்கு கால் வந்துட்டு. மனம் 2. எல்லாரும் பார்ப்பான், நமக்கு இருக்கா நமக்கு இருக்கா. அதனால் உனக்கு உன் ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். இந்த பிறவிலையும் உனக்கு இரு திருமணம் அப்படின்னு முடிவு இருக்கு. சரியா? ஐப்பசி மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் நடத்தி தருவேன். அந்த வாழ்க்கை நிலையானதும் புகழுடையதாகவும் பெரிய ஆலை தொழில் மில்லு வச்சு நடத்தக்கூடிய பாக்கியமும் உனக்கு உண்டுடா. 2வது வெற்றி மாறக்கூடிய என் செல்ல மகனுக்கு கர்மசாமிக்கு கூப்பிடுப்பா. ஜெயித்து வருவ. மன நிறைவோடு என்னை காண்பாய் மகனே. ஆனந்தமும் அடைவாய், அருள் நிறைவும் பெறுவாய். இந்த நிறைந்த செல்வம் தரும். என்னது? ஓ, கவர் தவறி விட்டதா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் கோபி யார் பாருக்கா? கோபி வந்திருக்காங்களா? தீராத விளையாட்டின் பிள்ளை கண்ணன் தெருவெங்கும் என்றும் ஓயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை. யாரெல்லாம் வந்திய? வாங்க. தின்னப்பழம் கொண்டு தருவான், பாவி தின்னும் முன்னே அதை தட்டி பறிப்பான். நல்லா இருக்கா பாட்டு? யார் எழுதின பாட்டு? தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார், நமது கவிஞன். உட்கார்லா தம்பி, கண்ணடியை கலந்துடா. 2 கேள்விகள் நீங்கள் கேட்க வேண்டும். அதற்கு பதிலும் நான் கொடுக்க வேண்டும். என்ன வேணும்? என்ன செய்யுதுப்பா? கண்ணாடி பாடக்கூடாது. இந்த பெருவில் மட்டும் அப்படிதான். கரெக்டாக தானே பிடிச்சிருக்கேன்? கரெக்டாக தான் பிடிச்சிருக்கேன். உயிரணுக்கள் சம்பந்தமான ஒரு சின்ன ஐயப்பாடு சொல்லுடா. உயிரணுக்கள் சம்பந்தமான ஒரு ஐயப்பாடு, ஒரு சந்தேகம் இருக்கா உனக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். நரம்பியல் சம்பந்தமான ஒரு சந்தேகம், சைக்காலஜி சம்பந்தமான ஒரு குழப்பம். கால் வந்துட்டுவான். ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே சரியாயிரும். இப்போ பாரு, ஒரு பெரிய விஷயத்தை விழுவான். இன்றைக்கே சரியாயிரும் அவன். உட்கார். ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலம் பையன் பருவத்திலிருந்து இளமை பருவத்தை எட்டுகிற பொழுது நமக்கு இந்த உடலில் இந்த உலக வாழ்க்கையை
நடத்தி கொண்டு போகக்கூடிய சக்தி இருக்கா இல்லையான்னு அவன் உள்ளம் சந்தேகப்படும். அப்படி சந்தேகப்படுகிற பொழுது நமக்கு வலிமை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் தோன்றுச்சு. அந்த உள்ளத்தில் தோன்றிய உடனே இவன் மனநிலைகள் பாதிக்கப்பட்டது. அந்த மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வருகிற பொழுது தூக்கமின்மை, அறியாமை, அவசரம், எதை எடுத்தாலும் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி உள்ள வேகம், இவைகளெல்லாம் தோன்றி இவன் உடம்புல நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு. ஆக மருத்துவத்தால் தீரக்கூடிய நோய் என் பிள்ளை உடலில் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சொன்ன பாரு காரணம், இது அனைத்தும் உன் மனதால் வந்தது தான். உன் உடம்புல எல்லா சக்தியும் இருக்குது. அந்த சக்தியை நீ ஐயப்பட்ட காரணத்தினால், உள்ளுணர்வுகள் சோர்ந்த காரணத்தினால் உனக்கு அது வெளிப்படவில்லை. ஆக உன் மனதால் தான் அந்த துன்பமே தவிர நோயால் கிடையாது. இப்போ உனக்கு புதிய உணர்வையும் புதிய சக்தியும் நான் தாரேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு சக்தியங்க அங்கே தள்ளிடுங்க. என்னாச்சு? இந்தாப்பா குடி பார்க்கலாம். கர்மசாமிக்கு 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 கர்மசாமிக்கு. இன்னையிலிருந்து ஒரு மனம் உற்சாகம் பெறும், உடலில் புதிய சக்தி தோன்றும், நரம்புகள் எழுச்சி அடையும். இந்தால் வெற்றி அடைவாய். எந்த நோயும் இல்லை மகனே. திருமணமாகி செம்மையாகி உயர்நிலைப்பட்டு ஆம்பளை பிள்ளை பெற்று கர்மசாமின்னு பேர் வச்சு வருவேன். இந்த ஆனந்தம் அடைவார், மகிழ்ச்சியுடன் இருப்பாயப்பா. அடுத்து பேசுவோம். 3:30 என்னை பார்த்து போங்க, பேசிக்கிறோம். குறிச்சிக்கங்க. கர்மசாமிக்கு சின்னாளம்பட்டியிலே கண்டாங்கி மதுரை மாநகர் முருமி நட்டி பார்த்தாலும் என் கண்ணுக்கு வருத்தபடி அடி என்னடி ரக்கம் மாப்பல்லாக்கு. கையில் போட்டா யாரும் வச்சுருக்கீங்களா? என்ன போட்டா வச்சுருக்க? கொண்டா கொண்டா. எதுக்கு போட்டா வச்சுருக்கம்மா? குடிச்சா போதும், குடும்பத்தை எதுக்கு பார்க்கணும்? கால் வந்துட்டு வா பேவுள்ள. தெய்வான சக்கரத்தி வள்ளி கூரத்தி அவ கதையிலும் இருக்குதடி. உன் மகன் கல்யாணம் முடிச்சானா? கல்யாணத்துக்கு முன்னால் பேப்பா வச்சுருந்தானே, பேப்பா அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? கொண்டாங்க போட்டோவை கொண்டாங்க பார்க்கட்டும் போய் அப்படியே. சரி ஓகே, கால் வந்துட்டு எங்கே வச்சுருக்கிய? சரி கால் வந்துட்டு வாங்க. பையன் நல்ல பையன், கட்டிக்கார பையன். உன் மகனை பார்த்தேன், மனைவியால் ரட்சிக்கப்படாதவன். இன்னும் சில நாள் பொறுமையாக இருப்பா. அப்படி இல்லைன்னா அவள் வீட்டுக்கு அவள் போய் உட்காந்துருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஓ மகன் தேவையில்லாமல் வேற ஒரு லைனில் நட்பும் வச்சுருக்கான், குடி பழக்கமும் வச்சுருக்கான். ராக்கம்மா கதை புரியுதா? அதனால் அவன் மனத்தை திருத்தி குடும்பம் குட்டியோட நல்லா வாழ வச்சு தந்தா போதும்லாம். காலில் வந்துட்டுவாங்க. நீ உட்காருமா, அவர் உட்காரு. வரலாம். நாளைக்கு காலையில் என்னைய பார்த்துட்டு போங்க. சரிங்க, திருத்தி தரேன், வெற்றி ஆக்கி தரேன். மத்தியானம் நல்லா சாப்பிட்டுக்காங்க, சந்தோஷமாக இருக்கு. வாமா நல்லா. கர்மசாமிக்கு அடுத்த அவ்வளோதான், இன்னைக்கு உத்தரவு தான். வர்றேன். அவங்க எங்கே போகிறாங்க? மதுரை. கால் வந்துட்டு வரலாம். இந்த அம்மாவுக்கு உத்தரவு தானே, நீங்களுமா அப்படி போகணும்? செக்கு கிடக்கு. எந்த ஊருண்ணே? மதுரையில். பழைய காலத்து செக்கு உங்கள் ஊரில் எதுவும் கிடக்கா? எண்ணெய் ஆட்டுற செக்கு. கால் வந்துட்டு வாங்க. வந்து போகும்போது அப்படி செக்கலாம் பார்த்தாங்க. செக்கு கிடக்கு. மகாசக்தி மகனே, இவங்களுக்கு தேவை பணம் தான். இவங்க பக்கத்திலே கிடக்கு. அதோ
அந்த பணத்தை எடுங்க, நம்ம கையில் வச்சுக்கோ. வா, என்ன வேணும் உங்களுக்கு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது, நல்லா புரிஞ்சுக்கோ. உன் மகன் 6 மாதம் உள்ளே இருக்க வேண்டிய நிலைமை வருது. அதனால் அவனை காப்பாற்றணும். நிறைய பணங்கள் உங்களுக்கு தெரியாமல் கடன் வச்சுருக்கான், உங்களுக்கு பணம் தந்திருக்கேன். இப்போ அவனையும் திருத்தணும், அந்த பொம்பளையும் கட் பண்ணணும். அவ்வளோதானே வேலை. கால் வந்துட்டு வா. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். உங்கள் மனத்தை பார்த்தேன். இன்னும் சாமிகிட்ட நிறைய மனம் திறந்து பேச வேண்டி இருக்க. நமக்கு முழுமை கிடைக்கணும்னு நீ நினைக்க. எல்லாம் பேசுறதுக்கு இங்கே நேரம் இருக்குமா? உன் பிள்ளைக்கும் உனக்கும் பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தந்தா போதுங்களா? நான் பொறுப்பு இந்தா நடத்தி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ, ஜெயிச்சிடு. அப்படி நல்லாரு, சாப்பிடு போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. கரெக்டு. கடலூர் 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 வாங்க. கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார். கண்களை பற்றி கேட்டு வந்தவர்கள் 3 தடவை கால் விட்டு வரலாம். அடுத்து பெண்களை பற்றி கேட்டு வந்தது யாரு? யார் அது? பெண்கள் பக்கத்தில். கண்கள், அடுத்து பெண்கள், அடுத்து மன புண்களை பற்றி கேட்டு யாரு? இன்னொரு தினம் கால் வந்துட்டு வரலாம். நரம்பியல் ஆப்ரேஷன் செய்ய வேண்டாம்னு உத்தரவு. இந்த கண்ணில் பார்வை குன்றவும் செய்யாது, பாதிக்கவும் செய்யாது. கண் ஒளியை கூட்டித்தாரேன் என்ன. அதனால் என் சக்தியால் புதிய ஒளியை கொடுப்போம். அடுத்து இவங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணணும். உள்ளே ஒரு நரம்பு கொஞ்சம் நஞ்சு இருக்குது, அதை சரியாக்கி தந்துருக்கேன். கால் வந்துட்டு வா. நரம்பு கட்டாகலப்பா தம்பி. அவர் கேட்கலை. வரலாம். நரம்பு கட்டாகலை, நஞ்சு இருக்குது, மசாஜால் சரியாக்கிடலாம். அந்த ஒளி சக்தியை நான் கொடுக்கேன். அந்த ஒளிக்கு பெயர் காஸ்மிக் ஆஃப் ரேஸ் கொடுப்போம். இன்னும் 2 முறை என்னை இங்கே வந்து பார்க்க சொல்லு. 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ, எல்லாம் வெற்றி ஆகிடும். சொல்லிப்பாங்க. கர்மசாமிக்கு கடலூர் பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க. என்ன என்ன இனிக்குது. என்ன பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? என்ன செய்யணும் அவளுக்கு? உனக்கு என்னடா செய்யணும்? உடம்பு சரியில்லை, முன்னாலவா நில்லுங்க. ஏதேதோ என்ன செய்யுது அவளுக்கு? காலில் அனுப்பிடுவாங்க. எட்டு வருஷம் தொடாது. கண்ண முடு. அடிக்கடி மயங்கிறது மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுதா? அன்கான்சியஸ் ஆனது மாதிரி ஏற்படுதா? வாமிட் ப்ராப்ளம் தோணுதா? கால் வந்துட்டோம். நீ என்ன உட்காருங்க. இவளுக்கு பிளட்டு எத்தனை சென்டிகிரேட் இருக்குப்பா? ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கல. அவள்கிட்ட கால். ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்களா டாக்டர் உனக்கு? காலேஜ் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்க? ஹீமோகுளோபின் எத்தனை இருக்குன்னு பார்க்கலையா உனக்கு? நீங்கள்லாம் போங்க, நீங்கள் 2 பேரும் அங்கே போயிருங்க. இங்கே உட்கார். கையை கோர பார்ப்போம். கருப்புசாமியை நினச்சி கண்ணை முடிக்க.
இவன் மனத்துக்குள்ளே ஒரு பய உணர்வு தோன்றுதுப்பா. இரவில் தூங்கும் பொழுது சரியாக தனித்து தூங்க மாட்டான், எந்திரிச்சு உட்காந்துருப்பான், மனக்குழப்பம் அடைவான். இருக்காளா? உடம்பெல்லாம் நடுங்கும், அடிக்கடி யூரின் போகிறோம்னு சொல்லுவாள். புரியுதா? மனநிலைகளில் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இதை குணமாக்கி வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னை வந்து பாருங்கள். 3 வரும் 1 வரும் காலைல வந்துட்டு வா. சக்தி ஸ்வரூபா நாராயணா. ஏன் பயப்படுற நீ? உட்கார். வந்த உடனே ஒரு கேள்வி கேட்டேன், உனக்கு என்ன சிந்தனை பண்ணுச்சு? செல்லு வச்சுருக்காளான்னு கேட்டேன். எவ்வளோ வருஷமாக செல்லு நீ யூஸ் பண்ணுற? ஒரு 10 வருஷம் பண்ணுவாளா? இல்லை. மற்றவங்க செல்லெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கியா நீ? தேவையில்லாத செய்திகள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத நட்புகள், அதனுடைய அதிர்ச்சியில் உள்ளம் பாதிக்கப்பட்டது தான் இது. புரியுதா? காற்று சன்னல் அடைச்சாச்சுன்னா காற்று உள்ளே வருமாடா? வராது. கதவு அடைச்சாச்சுன்னா உள்ளே இருக்க நாய் வெளியே போகுமா? போகாது. கதவு எது சன்னல் எதுன்னு நீந்தான் புரியணும். புரியுதோ? அதனால் இவ்வளோ சரியாக்கி தந்துடுறேன், கவலைப்படாதாங்க. 3 வரும் இன்னும் 1 முறை காலில் விட்டுவாங்க. வர்றான். இப்போதைக்கு இவளுக்கு சக்தி கொடுக்க வேண்டாம். அமாவாசை கழிந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூட்டுவா. அந்த நேரத்தில் இவளுக்கு வந்து கோயிலுக்கு வர முடியாத சூழ்நிலையாக இருக்கும், பீரியடு சம்மந்தமாக இருக்கும். அதை மாற்றி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கூட்டு வந்து புதிய சக்தியை பெற்று குணமாக்கிறதேன். இது வந்து என் சக்தியால் தீர வேண்டிய நோய். தீர்த்து தரேன். பிள்ளைய ஐஸ்வர்யமாக வாழ வைக்க. வருத்தப்பட வேண்டாம், தைரியமாக நீ இருக்கலாம். நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க. என்ன போய் உட்காரு. சர்வதாமிக்கு வேலை கிடைக்கும். பொம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் உத்தரவு. பிள்ளை எங்கே இருக்குது? பொம்பளை பிள்ளை எங்கே இருக்குது? அவளுக்கு மட்டும்தான் இப்போ உத்தரவு. பையனுக்கு அடுத்த உத்தரவு பேசுவோம். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி கூப்பிடுவோம். இன்னும் இருக்கலாப்பா. திருச்சி கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாப்பா. யாருக்கிட்ட தம்பி கல்யாணம்? கால் வந்துட்டு வரலாம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆரம்பம். ஒரு மலர் இரண்டானதை போல இரு மலர்கள் ஒன்றாகலாம், ஆனால் ஒரு மலர் இரண்டானது போல உன் குடும்பம் 2 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு. புரியுதா? ஆனால் இந்த பிரிவான சூழ்நிலைக்கு ஆதியில் செய்த மாந்திரிகங்கள் ஒரு காரணம். இவைகளால் பாதிக்கப்பட்டதில் தொழிலும் உண்டு, வாழ்க்கையும் உண்டு. இன்னைக்கு இதுவரை இல்லற வாழ்க்கையை கூடாமல் இருக்கின்ற உனக்கு பிடித்த கெட்ட நேரமும் உண்டு. இந்த நிலைகளில் இருந்து மாற்றி வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுங்களா? கால் விட்டுலாம். எத்தனை வீடுறா தம்பி? யாருக்கெல்லாம் பங்குடா? பங்கு வச்சு கொடுத்து முடிச்சாச்சு. அவ்வளோதான், 1 போயிடுது. அது இருந்தால் குறுக்க சோறு வச்சுருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். உண்மையா? கொஞ்சம் கண்ண முடி என்னையை நினச்சி உட்கார பார்ப்போம். வீட்டுக்கு செல்லும் வழியில் சிவபெருமானுடைய ஆலயம் இருக்கா? பழமை வாய்ந்த கோயிலோ? சரி, கால் வந்துட்டு வரலாம். கரண்ட் வந்துச்சா? எப்போ வந்துச்சு? ஏங்க சொல்லுவேன்ல தம்பி. வா, மனம் சோர்வடையாமல் என்னை இன்னும் 3 முறை பார்க்க வேண்டும். அதற்குள்ளே உனக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தர, வெற்றியாகி தரேன். சந்தோஷமா வெற்றி அடைவேன். சாப்பாடு முடிச்சுப்போம். அதே திருச்சி மாநகர் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவர்கள்
என்ன மாப்பிள்ள கால் வந்துட்டு வா. அங்கம் புழுதிபட அறுதிவாரி நெய்ப்பூசி பங்கம்பட கால் பரப்பி கீரன இருக்கும் நக்கீரனும் என் பாடலை ஆராயத்தக்கவன். ஏன் இவன் வந்தோன்னு இதெல்லாம் சொல்லுதேனா? உட்கார். சிவபெருமானை ரொம்ப சந்தோஷமாக கும்பிடுவியா? செய்வன கோளாறால தான் உன் பையன் இறந்தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கு மேற்பட்ட கேள்வியை கேட்டு பிரயோஜனமும் கிடையாது. உன்னுடைய மகனுடைய ஆத்மா அடுத்த பிறப்பில் ராம்நாட்டு பகுதியில் மீனவருடைய குடும்பத்தில் போய் பிறக்கும். கால் வந்துட்டு அதான் பேசுகிறேன். அங்கம் புழுதிபட அறுதிவாரி நெய்ப்பூசி பங்கம்பட கால் பரப்பி சங்கதனை கீரன் அறுக்கும் நக்கீரன். என்ன குலத்தில் பிறந்தவர்? மீனவர் குலத்தில் பிறந்தவர். சங்கினை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லைன்னு சொன்னார். உன் மகன் அடுத்த பிறப்பில் ராமநாதபுரத்தில் ராம்நாட்டு பகுதியில் மீனவர் ஜாதியில் போய் உன் பையன் பிறப்பான். சிவபக்தனாக இருப்பான். கல்யாணம் முடித்து வாழ்வான். இந்தா ஆனந்தமாக இருப்பாய் மகளே, வாழ்க. நல்லா கால் வந்துட்டு வரலாம். கர்பதாமிக்கு என்ன வேணுக்கா? உட்காருங்க. என்ன வேலை பார்க்குறார்? கண்ண மூடுங்க. 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் சாமி ஆடியிருக்கார். அந்த சாமியெல்லாம் இப்போ வராமல் பழுதுபட்டு நின்றுச்சு. இப்போ 9 மாத காலங்கள் தொழில் இல்லாத மனவேதனையும் கடன்களால் நஷ்டமும் மன வருத்தமும் அடைந்து இடமாற்றம் ஏற்பட்டு வாழறதுக்கு சூழ்நிலை ஏற்படுமா அல்லது இதே வாழ்க்கை பெருகுமாங்கிறது தெரியாமல் 2 பேரும் மனக்கசப்பு விட்டு கண்ணீர் விட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். அபிராமி, நீ வந்திருக்கியே, ஏன்? அப்படியா? அன்னை அபிராமியை போய் பார்த்துருக்கியா? திருக்கடையூர் போனதில்லை. நீங்கள் 2 பேரும் ஒரு நாள் அபிராமியை போய் பார்த்து அமிர்த கடைத்துறையை வணங்கி காலசம்கார மூர்த்திக்கு 3 மாலைகளை எடுத்து போட்டு கும்பிட்டுட்டு அங்கே கொடுக்குற குங்குமத்தை கொண்டு என்னையை வந்து பார். செல்வம் அளித்தாரேன், மகாசக்தியை கொடுத்து வாழ வச்சுட்டாரேன். அடுத்த மாதம் வேற ஒரு தொழில் ஆரம்பித்து நிலைத்த இடத்தில் உட்கார வச்சு சென்று வரலாம். சாப்பிட்டு போங்க. கர்பதாமிக்கு ராம்நாட்டு பகுதி RS மங்கலம். கால் வந்து சொல்லலாம். என்ன உறவோ என் அரைகுறை மனமே நல்ல கும்பிட்டு வரலாம். அரைகுறை மனமே நல்ல கும்பிட்டு வரலாம். அரைகுறை மனமே நல்ல கும்பிட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நிறைய பிஸ்னஸ்களை நம்பி இடத்த நம்பி பணமும் நஷ்டமாயிடுது. உன் பையனுடைய வாழ்க்கையில் மறுதளிப்பான வாழ்க்கை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு குறிப்பிட்ட நேரம் நாட்களுக்குள் இவ்வளோ நாளைக்குள்ளே இது நடக்கணுங்கிற விதி இருக்குது என்பதை குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுது அதுலேயும் ஒரு இடைத்தரகராக ஒரு கிரகம் வந்து திசையை மாற்றி நடையை மாற்றி இன்றைக்கி ஏமாற்றத்தை கொண்டு வச்சுருக்கு. தானே உண்மை. கால் வந்துட்டு வரலாம். முடியலைன்னா அவ்வளோதான், விட்டுறணும். அடுத்து என்ன செய்யணும்? வரும், முடிச்சுக்கலாமா? கரெக்ட். ஐப்பசிக்கு முன்னால் 7 பொருத்தம் உள்ள ஒரு ஜாதகம் வருது. 7 பொருத்தம் தானே இருக்குன்னு நினச்சி விட்டுட்டேன்னா கல்யாணமே நடக்காது. அந்த ஜாதகத்தை கொண்டு வரேன். உன் பையன் ஒளிமயமாக வாழ்வான், வெற்றியாக்கி தரேன். சந்தோஷமாக இருப்பான். இன்னொருத்தர் கால் உண்டு. அறவரையா வர ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடையா மாரியம்மா இருக்காளா? சேலை கட்டி சாமியெல்லாம் கும்பிடுதிய சந்தோஷமாக இருக்கு. சின்ன கருப்பு சாமி எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? கால் வந்துட்டு வா. வந்து நிற்காருல என்ன?
பத்திரத்தை படித்து பார்த்தேன். பட்டா எண்ணை வச்சு இந்த பத்திரம் எனக்குன்னு சொந்தமாக்கி உன்னை ஏமாற்றிட்டாங்களாம். உண்மை தானே? அது மீண்டும் மாறுமா அப்படி எங்கேயெல்லாம் போய் புகார் கொடுத்த? அது கரெக்டில் கேட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். உனக்கு கொஞ்சம் ரூபா வாங்கி தரேன், நீ ஒதுங்கிக்கா. அப்படி தான் வக்கீல் சொல்ல போகிறாரு. இடம் வேணுமா பணம் வேணுமா? இடம்தான் வேணும். காலைல வந்துட்டு வா. மாறிடுமா? அவன் பார்த்துக்கலாமா? வா. அவன் கொஞ்சம் உள்ளே விட்டு பார்த்துருக்கான். அது செட் ஆகாதுங்கிறத சொல்லி அந்த பத்திரத்தை நான் டெலிட் பண்ணி தந்துடுறேன். உன் சொத்தை உனக்கே வாங்கி தரேன். இந்த அப்படி வர வச்சு தரப்போ நல்லா வரும், சந்தோஷமாக இருக்கும். கர்பதாமிக்கு பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாருமா? யார் அந்த பொம்பளை பிள்ளை? எங்கே இருக்க? கட்டி கொடுத்துட்டியா? காலை வந்துட்டு வா. வயிறு வதிக்கு எனக்கு. அங்கே எதுக்கு போயிருக்காத்தா? என்ன மாயமோ திரவோ என் பிள்ளை வயிறு நிறைஞ்சிருப்பாட. கால் வந்துட்டு வா. சாப்பிடாம வயிறு நிறைஞ்சு. உன் தங்கச்சியா? அக்கா. இது யாரு? அவ்வளோ கல்யாணம் முடிக்கலையோ? அவளை ஒரு மசக்கி கொண்டு போய் வச்சிருக்கு. மசக்கி போய் கொண்டு போய் வச்சிருக்கு. அவன் மனசையும் பறி கொடுத்துட்டா, தன்னையும் பறி கொடுத்துட்டா. புரியுதா? உனக்காவது புரியுதா? எதுவும் புரியுதா? புரியுதா? கொண்டு வந்து சேர்க்கணுமா அவளை? அவன் நிலைகளை மாற்றி தரணும். நான் கால் வந்துட்டு வா. யாரை புரிய வைக்கிற? ஒன்றும் புரியலை. நீ பக்கத்தில் வா. நல்லா உட்காரு, நல்லா உட்காரு. நீயும் நல்லா உட்காரு. அவன் மதியை குழப்பி வச்சிருக்க பராசக்தி. அதில் ஒரு உறவுக்குரியவர்கள் வந்து குழப்பமாகி நான் ஏற்கிறேன் என்று அவளை கெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அதில் அவள் பாதிப்படையக்கூடிய நிலைமை இருக்குங்கிறத உனக்கு உடைச்சி சொல்லும்படி மேலே இருந்து கட்டளை. உன் வீட்டுக்கு எந்த சொந்தக்காரரையும் வர வைக்கக்கூடாது, வர வைக்கக்கூடாது. இதுவரை வந்தாங்கிற மேட்ருக்கு நான் வரல. இந்த பக்கத்தில் வா. இந்தா இனிமேல் பாம்பு வராது. மதி தெளிவடையும், உள்ளம் புனிதமடையும். நல்லாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். புண்ணியமாக. நீங்கள்லாம் எந்த வீட்டில் குடியிருக்கீங்க? சரி, ஓகே, போய்ட்டு வாங்க, சாப்பிட்டு போங்க. கர்பதாமிக்கு கடன்களை பற்றி கேட்டு வந்தவங்க வாப்பா. உலகத்தில் எவ்வளோ துரோகங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? இன்னொரு தரம் கால் வந்துட்டாடா. தம்பி நல்லா இருக்கிய? ஒடிஞ்சு போன வண்டி கிடக்கு. எங்கே கிடக்கு? என்ன வண்டி வச்சுருக்கப்பா? டிரைவர் என்ன வண்டி? போர்னாட்ஸ். வண்டி ஒழுங்காக ஓடுதா? என்னாச்சு? ஃப்ரெண்டு வீல் சக்கரங்கள்லாம் சரியில்லாமல் இருக்க. கால் வந்துட்டு வா. வணக்கண்ணா, நல்லா இருக்குதா? பிடிச்சு சொல்லு. யார்? இதுவரை பார்த்த தொழில்கள்லாம் நஷ்டமும் மனவேதனையும் நடந்திருக்கு. கையில் ஒரு காசு நிற்க மாட்டேக்கு. விடிய விடிய முழிக்கேன், ஓடுறேன், சாடுறேன், சாதிக்க முடியல. வாழவா சாகவா சாமி. என் மனது அப்படித்தான் இருக்குது. நான் என்ன செய்ய? நீ தான் எனக்கு ஒரு வழிகாட்டணும்னு கேட்டு வந்திருக்க. கால் வந்துப்பா. இன்னும் ஒரு 90 நாள் நீ பொறுமையாக இருக்கணும்டா. 90 நாள் பொறுமையாக இருந்தால் சரியாக 79வது நாளுக்கு பிறகு உனக்கு எதிர்பாராத அளவுக்கு பணம் கிடைக்கும். உன் கடன்கள் தீரக்கூடிய வழியும் கிடைக்கும். அந்த 90ஆம் நாள் முடிந்து
சொந்தமாக ஒரு வண்டி எடுக்கக்கூடிய பாக்கியத்தை கருப்பசாமி தாரேன். அதை வச்சு உன் வாழ்க்கை வண்டியும் ஓடும், பல லட்சங்கள் பெருகும், மனைவி மக்களோடு ஆனந்தமாக வாழ்வாய். கருப்பசாமிக்கு திருமண வாழ்க்கையின் வேதனையை பற்றி காட்டுவது யாருப்பா? யாருக்கு? மகன் எங்கே இருக்கான்? வெளிநாட்டில் இருக்கானா? என்னாச்சு, திருமணம் முடிக்கிறையா? இது யாரு?